பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் 101வது பிறந்தநாள் விழா. தமிழக விவசாயிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலம் பயிர்க்கடன் மற்றும் பண்ணை அபிவிருத்தி கடன் மற்றும் விவசாயிகள் தினந்தோறும் விவசாயத்திற்கு உபயோகப்படுத்தும் இலவச மின்சாரம் பெறுவதற்காக தமிழ்நாடு அரசிடம் 1970 முதல் 1980 வரை தமிழக விவசாயிகள் சங்கம் மூலம் தமிழக விவசாயிகளை மிகப்பெரிய அளவில் ஒன்று திரட்டி உச்சகட்ட போராட்டம் நடத்தி விவசாயிகளின் உரிமைக்காகவும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையிலும் விவசாயிகள் நலனுக்காக தமிழக விவசாயிகள் சங்கத்தை உருவாக்கி தோற்றுவித்த மறைந்த உழவர் பெருந்தலைவர் சி. நாராயணசாமி நாயுடு அவர்களின் 101வது பிறந்தநாளை முன்னிட்டு கோவை SS குளம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வையம்பாளையம் கிராமத்தில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் விவசாய சங்கங்கள் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிலையில் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் விவசாய சங்கம் சார்பில் மாநில தலைவர் R. வேலுச்சாமி தலைமையில் அவரது திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதுகுறித்து R. வேலுச்சாமி தெரிவிக்கையில், திமுக அரசு விவசாயிகளை வஞ்சிக்கிறது. விவசாயிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவை ஆட்சி அரியணத்திலிருந்து அகற்றி ஓட விரட்டுவோம். மேலும் மேகதாதுவில் 6.7 TMC தண்ணீரை சேமிக்க புதிய அணை கட்டலாம் என்ற உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு வேண்டும். இல்லையேல் விவசாயிகளாகிய நாங்கள் தொடர் போராட்டங்களை நடத்துவோம் என்று தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மாநில பொருளாளர் மோகன்குமார், மாநில துணைத் தலைவர் ராஜா பெருமாள், மாநில துணை பொதுச் செயலாளர் கணபதி, சேலம் மாவட்ட தலைவர் ஏழுமலை மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள், விவசாயிகள் கலந்து கொண்டு மறைந்த உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு அவர்களுக்கு புகழ் சேர்க்கும் வகையில் மரியாதை செலுத்தினர். இந்த உழவர் பெருந்தலைவர் ஐயா நாராயணசாமி நாயுடு ஐயா அவர்களின் 101வது ஆண்டு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இன்றைக்கு உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கத்தை பொறுத்த அளவிற்கு இன்றைக்கு மலர் அஞ்சலி செலுத்தி இன்றைக்கு அவரை புகழ் சேர்க்கும் வகையில் இன்றைக்கி மிகப்பெரிய புகழஞ்சலியை செலுத்தி உள்ளோம். இதன் காரணமாக இன்றைக்கு அவர் கடந்த காலங்களை பொறுத்த அளவிற்கு 1970 80 வரை விவசாயிகளின் உரிமைக்காக பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி விவசாயிகளுக்கு பல சலுகைகளை வாங்கிய கொடுத்த தலைவருக்கு இன்றைக்கு நாங்கள் மரியாதை செலுத்தி உள்ளோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி தமிழ்நாடு அரசை பொறுத்த அளவிற்கு தமிழ்நாடு அரசு 2021 கடந்த சட்டமன்ற தேர்தலில் விவசாயிகளுக்கு பல்வேறு வாக்குறுதியை கொடுத்தது. ஆனால் இன்றைக்கு விவசாயிகளுக்கு எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாமல் இன்றைக்கு ஏமாற்றி விட்டது. இன்றைக்கு திமுக அரசு காவல்துறையை ஏவல்துறையாக பயன்படுத்தி விவசாயிகளுடைய போராட்டத்திற்காகவும் உரிமைக்காகவும் இன்றைக்கு விவசாய சங்க தலைவர்கள் தமிழ்நாடு முழுவதும் போராடி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இன்றைக்கு அடக்குமுறையை செய்து அத்தனை விவசாய சங்க தலைவர்கள் மீதும் இன்றைக்கு வழக்கு பதிவு செய்துள்ளது. இதை முறியடிக்கதான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் விவசாயிகளுக்கு எதிராக செயல்பட்ட திராவிட முன்னேற்ற கழக அரசை, திராவிட மாடல் அரசை ஓட விரட்டி உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு விரட்டி அடிக்கும் இனி ஆட்சி கட்டளையில் அமர வைக்காது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே இன்னும் வரக்கூடிய எதிர்க்கட்சி ஆகட்டும், மத்திய அரசு ஆகட்டும், விவசாயிகளுக்கு ஏற்கனவே கொடுத்த தேர்தல் வாக்குறுதி அனைத்தும் நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றினால்தான் மாண்புமிகு பாரத பிரதமர் தமிழ்நாடு இன்றைக்கு ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறது, பாரதிய ஜனதா கூட்டணி விரும்புகிறது என்று சொல்கிறார்கள். அப்படி விரும்ப வேண்டும் என்றால் விவசாயிகளுடைய நீண்ட நாள கோரிக்கையான MSP குறைந்தபட்ச ஆதார விலை உடனடியாக அமல்படுத்த வேண்டும். காவிரி கோதாவரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும், உடனடியாக நிதி கூடுதலாக ஒதுக்கி. அதற்கு அடுத்தாற்போல் விவசாயிகளுக்கு வாங்கிய பயிர்க்கடன் தேசிய மையமாக்கப்பட்ட வங்கி கடன், பயிர்க்கடன் மற்றும் பண்ணை சாரா கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். விவசாயிகளுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த அளவிற்கு எந்த கட்சி ஆட்சிக்கு அமர வைப்போம் என்று நாங்கள் நினைக்கிறோமோ அவர்கள் கல்லுக்குண்டான தடையை உடனடியாக நீக்கி முதல் கையெழுத்து போடும் சொல்லும் கட்சிக்கு தான் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் அங்கீகரித்து ஆட்சி கட்டளையில் 2026 தமிழ்நாடு அரசினுடைய ஆட்சி கட்டளை அமர வைப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். R. வேலுசாமி, மாநில தலைவர், உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம்.